இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு த்ரில்லர் டிவி சீரிஸ் வெப் சீரிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு 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 சேச்சுரேஷன் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்க்கு மேலே அதை வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அடல்ட் சீன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கில்லர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரிஸு. 8 எபிசோடு தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு உள்ளே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. டேங்குன்னு ஒருத்தன் ஒரு கடையில் வேலை பார்க்குறான். ஒரு சின்னதாக ஒரு கொலையை பண்ணிடுறான். அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை ஸ்ட்ரீட்டில் வச்சு கொலை பண்ணிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது தான் வந்து படமே. அந்த படத்தில் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. இவனுக்கு இருக்கிற ட்ராமா, இவனை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அந்த டிடெக்டிவ் இருக்கிறப்ப சரியான டிடெக்டிவ் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, என்ன ஃபைட் வந்து கிளைமேக்ஸில் நடக்குது 8வது எபிசோடில் அப்படிங்கிறதான் வந்து சூப்பர். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சின்ன கதை தான் வந்து இந்த இந்த வெப் சீரிஸே நடத்திட்டு போகுது. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து எ கில்லர் பேரடாக்ஸ். உண்மையாகவே த்ரில்லிங் ஹாரராக வந்து ஒரு ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த டிவி சீரிஸ் வந்து செம்ம வெப் சீரிஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சின்னதாக ஸ்டோரி வந்து சொல்லணும்னா, இந்த கொலையை பண்ணிவிட்டு இவனுக்கு அடிக்கிற அவஸ்தை இருக்குது பாருங்கள். ஐயோ, இன்சூரன்ஸு அது இதுன்னு போயிட்டு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து மிரட்டும், அந்த பொண்ணுகிட்ட தப்பிச்சுப்பான், இன்னொருத்தன் கூட சேர்ந்துருப்பான். கடைசியில் அதை அந்த அந்த இந்த 2 பேரோட கூட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நிறைய கொலைகள் நடக்கும். அந்த கொலைகளோட சிங்க்ரனைசேஷனு, கடைசியில் எப்படி வந்து திணறான் டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சூப்பராக கொண்டு வந்திருப்பான். ஸோ 5, 6, 7, 8 எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபீல் பண்ணுற ராட்சசனில் வர ஃபீல் வரும். கொஞ்சம் ஸ்லோ இருக்கும். படம் மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆகாது. கொஞ்சம் வெப் சீரிஸ்க்குள்ளே ஸ்லோனஸ் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ டேங்கு, சானு, அப்புறம் நம்மாங், இவங்க 3 பேருக்கும் இருக்கலாம் அந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் எப்படி இந்த ஸ்டோரி எப்படி பைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இங்கே கொலை நடந்துட்டு இருக்கும்போது எதனால் இவன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் கூட மிங்கிள் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டேர்ன் பாயிண்ட்டு அப்படி எல்லாமே வந்துருக்கும். ஒரு ஹீரோயின் கூட வச்சுருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இவன் ஃபேஸ் கட்டை பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாது இவன் தான் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடைசியில் டிடெக்டிவ் எப்படி ரீச் ஆகிறார் இந்த கொலகாரனை அப்படிங்கிறத வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷில் இல்லை, இருந்தாலும் சப்டைட்டில் வச்சு நம்மளால் வந்து ஓரளவு இது பண்ணிக்க முடியும். தமிழில் இல்லை, ஆக்சுவலாக தமிழில் இல்லை. தமிழில் இருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது தமிழில் டப்பிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாகவே சூப்பரான ஒரு இது. கில்லர் பேரடைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் கில்லர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் உங்களுக்காக அதை வந்து திங்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த கில் பண்ணும்போது, மர்டர் பண்ணும்போது எதனால் அவன் மர்டர் பண்ணுறான், அதுக்கான ஒரு பேக்ரவுண்டு ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் நினச்சி ஒரு ஃபீல் பண்ணி ஒரு த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம்